காலையில் அரௌண்ட் 10 o'clock நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ 24,900லேருந்து மார்க்கெட் வந்து ஒரு கால் என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி ரெசிஸ்டன்ஸான 24,950 to 970 அந்த ஜோனை வந்து டச் பண்ணி சொல்லி தான் இந்த மார்க்கிங் நான் பண்ணி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ மார்க்கெட் இப்போ 10:15 அந்த டைமில் ஸ்டார்ட் ஆனது அப்படியே ஒரு மூவில் போய்க்கிட்டே தான் இருக்குது. இப்போ மார்க்கெட் அட் 24,970 அகெயின் மார்னிங் எங்கே செல் ஆச்சோ அதே ஜோனில் மார்க்கெட் வந்துருச்சு. ஸோ இப்போ ஓஐ அப்படிங்கிற டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா 24,900 ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, காலையிலே ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ அதை தான் நம்ம சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணோம். அதேமாதிரி 25,000 கால் ஆப்ஷன் ரேட்டிங் அதிகமாக இருக்குது. ஸோ அது ரெசிஸ்டன்ஸாக அதுவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ as of now இன்னைக்கு ஜோன் 24,900 to 25,000 இதுதான் ஜோன். இப்போ மார்க்கெட் 24,970. ஸோ இப்போ இங்கேருந்து மார்க்கெட்டு எப்படி போகுங்கிறதான் நம்ம அடுத்து அனலைஸ் பண்ணணும். டேட்டா பார்த்தோம்னா ஃபியூச்சர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக லாங்கில் இருக்குது. ஓஏ டேட்டா இங்கேயே நமக்கு தெரியுது 24,900 25,000. ஸோ மறுபடியும் மார்க்கெட் ஃபால் ஆகுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். இன்றைக்கி சேஞ்ச் இன் ஓஏ பார்த்தோம்னா 25,000 புட் ரைட் ரேட் இருக்குது. ஸோ 25,000 பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டியை மார்க்கெட் க்ரியேட் பண்ணிகிட்ருக்குது. ஸோ இந்த ஜோனை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு புட் ரைட்டிங் ஆகிட்டுருக்குது. சேஞ்ச் இன் ஒய்ங்கிறது இன்றைக்கி ஒய்ஐ. ஓவரால் ஓஐ பார்த்தோம்னா ஸ்டில் 25,000 நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ இப்போ இது பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டியில் மார்க்கெட் இருக்குது. பிரேக் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். இன்னொரு மறுபடியும் ஒரு பை இன் டிப் இந்த இடத்துல கிடைக்குமா அப்படிங்கிறது இனி டவுட்டு தான். திரும்ப அகெயின் மார்க்கெட் இப்படி ஒரு செல் ஆகி அகெயின் இப்படி மூவ் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். மேபி இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மறுபடியும் 24,900 வருமா அப்படிங்கிறது டவுட்டு. இனிவோ மார்க்கெட் ஒரு மூவ் கொடுத்துருச்சு. இங்கேயே மார்னிங் 10:15 என்ட்ரி ஆகியிருந்தால் இங்கே என்ட்ரியை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். சிஇ என்ட்ரியை ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். ஸோ இதோட ட்ரேடு ஓவர் இன்றைக்கி. இதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரேடு எடுக்கிறதுங்கிறது ஒரு ரிஸ்க்கானதான். பட் ஸ்டில் இன்றைக்கி வந்து சிஇ ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்கணும். பிஇ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். சிஇ சைடு தான் மார்க்கெட் இருக்குது. அதனால் சிஇ சைடே பார்க்குறது நல்லது. தேங்க்யூ.